மருத்துவர்களின் கோரிக்கைகள் 29ஆம் தேதிக்குள் நிறைவேற்றப்படும் என அரசு வாக்குறுதி அளித்ததால் போராட்டத்தை கைவிடுவதாக அரசு மருத்துவர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்டதை கண்டித்து அரசு மருத்துவர்கள் சங்கம் போராட்டத்தை அறிவித்தது. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள மருத்துவக் கல்வி இயக்ககத்தில் சங்க நிர்வாகிகளுடன் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது அரசு மருத்துவமனைகளில் சிசிடிவி, டாக் முறை, புறக்காவல் நிலையங்கள், தடுப்புகள், விளக்குகள் அமைத்தல் என 10 கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. இதனை 29ஆம் தேதிக்குள் நிறைவேற்றுவதாக அரசு தரப்பில் வாக்குறுதி அளிக்கப்பட்டது. இதையடுத்து போராட்டத்தை கைவிடுவதாக அரசு மருத்துவர்கள் சங்கத்தின் தலைவர் செந்தில் தெரிவித்தார். நோயாளிகளும் பாதிக்கப்படக்கூடாது, எல்லாவித பணிகளும் தொடங்கும். எந்தவித பாய்காட் இதுவரைக்கும் நாங்கள் அனௌன்ஸ் பண்ண எல்லா போராட்டங்களும் விலக்கிக் கொள்ளப்படும். கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றும் என்று நம்பிக்கையில் பணிக்கு திரும்புவதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். மருத்துவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் ஏற்படும் முரண்பாடுகளை களைய சட்டம் இயற்ற வேண்டும் என்று காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். சென்னை கிண்டி அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மருத்துவர் பாலாஜியை சந்தித்து நலம் விசாரித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நோயாளிக்கும் நோயாளியுடைய உறவுகளுக்கும் என்ன பாதுகாப்பு மருத்துவமனையில், மருத்துவர்களுக்கு என்ன பாதுகாப்பு, இது ரெண்டுத்தையும் நாம் விவாதித்து சட்டம் இயற்ற தேவைப்பட்டால் சட்டம் இயற்றலாம். இதேபோன்று மருத்துவர் பாலாஜியிடம் நலம் விசாரித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் மருத்துவமனை பாதுகாப்பு படை என்ற தனி அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். முதலமைச்சரும் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சரும் மருத்துவத்துறையில் உயிர்காக்கக்கூடிய பணியில் ஈடுபடக்கூடிய அவருடைய கோரிக்கைகளை இந்த மாதிரி அதிகமான பணி அமர்த்துவது, பணியில் இருக்கிறவங்களை பணி நிரந்தரம் பண்ணுவது, பணியில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவருடைய கோரிக்கைகளை பேசி அவங்களோட சுமூகமான தீர்வு காணுவதை அப்படிப்பட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இதேபோன்று புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமியும் மருத்துவர் பாலாஜியிடம் நலம் விசாரித்தார். நோயாளிகளும் பொதுமக்களும் தான் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பாக விலக வேண்டுமே தவிர அவர்களே பாதிப்புக்கு உள்ளாக்கினால் ஒட்டுமொத்த டாக்டருடைய மனோநிலை நம்ம அதிகமாக ரிஸ்க் எடுக்க வேண்டாம், ரொம்ப போக வேண்டாம், அப்போ பட்டும் படாமலும் சிகிச்சை அளிப்போங்கிற மனநிலைக்கு வந்துடும். மருத்துவர் மீது தாக்குதல் நடத்தும் போக்கை மக்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் கிருஷ்ணசாமி கோரிக்கை விடுத்தார். இப்போ நீ எப்படி இருக்க பாலாஜி? ஸ்டேபிளாக இருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்லை, நலமுடன் இருக்கிறேன் என மருத்துவர் பாலாஜி கூறிய காட்சிகளே இவை. கத்தியால் குத்தப்பட்டதால் சிகிச்சை பெற்று வரும் மருத்துவர் பாலாஜியை மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் நேரில் சந்தித்தார். அப்போது தான் நலமுடன் இருப்பதாக மருத்துவர் விவரித்தார். நல்லா ஸ்டேபிளாக இருக்கேன், இன்னைக்கு மொபிலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹார்ட்டு மட்டும் செக் பண்ணிங்க, அதுவும் பண்ணிக்கிறேன். பேஸ்மேக்கர்லாம் இருக்கிறதுனால பேஸ்மேக்கரும் செக் பண்ணியிருக்கேன். எக்கோ கார்டியோகிராமும் செக் பண்ணியிருக்கேன். இன்ஜுரிஸ் எல்லாம் ஃபியூச்சர் போட்டுக்கிறதுனால அது ஆன்டிபயோட்டிக்ஸ் கிடைக்குது, இன்ஃபெக்ஷன் ஆகாமல். மருத்துவர் பாலாஜிக்கு கை கொடுத்து விரைவில் மீண்டு வர வாழ்த்து கூறிய அமைச்சர் மா. சுப்பிரமணியனிடம் அனைத்தும் நன்றாக சென்று கொண்டிருக்கிறது எனவும் எந்த பிரச்சனையும் இல்லை எனவும் மருத்துவர் பாலாஜி நம்பிக்கையுடன் குறிப்பிட்டார். தான் வெட்டியதில் மருத்துவர் பிழைக்க மாட்டார் என்று விக்னேஷ் கூறியதாக முதல் தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் பாலாஜி தாக்கப்பட்டது தொடர்பாக மருத்துவர் சேதுராஜன் அளித்த புகாரின் அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் புதன்கிழமை காலை 10:30 மணி அளவில் மருத்துவர் பாலாஜியின் அறைக்கதவை அடைத்துக் கொண்டு விக்னேஷ் வாக்குவாதம் செய்ததாகவும், அங்கிருந்த மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் கதவை தட்டிய போது கையில் வைத்திருந்த கத்தியை எடுத்து மருத்துவர் பாலாஜியை விக்னேஷ் சரமாரியாக வெட்டியதாகவும் முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அறையிலிருந்து வெளியே வந்த விக்னேஷை பிடிக்க முயற்சித்த போது தனது அம்மாவிற்கு சரியாக மருத்துவம் பார்க்காததால் மருத்துவரை கத்தியால் வெட்டி கொலை செய்ய வந்ததாக அவர் கூறியதாக எஃப்ஐஆரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தான் வெட்டியதில் மருத்துவர் பிழைக்க மாட்டார் என விக்னேஷ் கூறியதாகவும், தன்னை பிடிக்க வந்தால் கத்தியால் குத்தி கொன்று விடுவேன் என கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் எஃப்ஐஆரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அலுவலக கண்காணிப்பாளர் முத்துரமேஷ் உள்ளிட்டோர் தரைத்தளத்தில் விக்னேஷை மடக்கி பிடித்ததாக முதல் தகவல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.
மருத்துவமனைகளில் அடிப்படை கட்டமைப்பை அரசு சரி செய்ய வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். கத்திக்குத்து சம்பவத்தில் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் மருத்துவர் பாலாஜியை சந்தித்து நலம் விசாரித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மருத்துவமனை பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக இயற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மருத்துவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இதற்கு அரசாங்கம் தனது அடிப்படை கட்டமைப்பை சரி செய்ய வேண்டும். மக்களுக்கு எந்த அளவிற்கு அரசாங்க மருத்துவமனைகள் கூடுதலாக சிறப்பாக சேவை செய்ய வேண்டும், மருத்துவர்கள் எந்த அளவிற்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதையும் நாம் கண்காணிக்க வேண்டும். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தும் மருத்துவர் பாலாஜியை சந்தித்து நலம் விசாரித்தார். அப்போது அரசு மருத்துவமனைகளில் கூடுதல் மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ரமணால நீங்க பாத்தீங்கன்னா நடக்கின்ற அவலங்களை ஆஸ்பத்திரியிலும் டாக்டர்ஸ் கிட்ட நடக்கிற அவலங்களை எடுத்து வச்சிருப்பாங்க படத்திலேயே. இது நிறைய 90% பீப்புள் கிட்ட அந்த தாக்கம் இருக்குது. நாங்க போறோம், ட்ரீட்மெண்ட் போறோம், செலவு பண்றோம், பட் இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல, போனா எங்களை கவனிக்க ஆள் இல்லை என்ற குறை மிகப்பெரிய அளவில் அங்க இருக்கு. இன்னைக்கு இந்த பில்டிங்குக்கு கலைஞர் பேர் வச்சிருக்காங்க, சந்தோஷம். ஆனா அதே அளவு கேர் கொடுத்து அதே அளவு மக்களையும் டாக்டர்களையும் பாதுகாக்க வேண்டியது இந்த அரசின் கடமை. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளதாகவும் பிரேமலதா விஜயகாந்த் விமர்சித்தார். தனது மகனை தாக்கிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி விக்னேஷின் தாயார் சென்னை கிண்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். சென்னை கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் மருத்துவர் பாலாஜியை கத்தியால் தாக்கிய விக்னேஷை காவல்துறையினர் நேற்று முன்தினம் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் தனது மகன் விக்னேஷை தாக்கிய 4 பேர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அவரது தாயார் பிரேமா சார்பில் அவரது மற்றொரு மகன் லோகேஷ் கிண்டி காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளார். டாக்டர் தான் எங்க அண்ணனே அடிச்சிருக்காப்புல, அதே மார்ல எட்டி உடச்சிருக்காப்புல, 10 வாட்டிகிட்ட 8 கிட்ட அடிச்சு உடச்சிருக்காரு. அதுக்கு இன்னும் எந்த பதிலும் இல்லை. டாக்டர் பணத்துக்கு சொல்றாங்க, அதே டாக்டர் ஒரு பேஷண்ட் அடிக்கலாமா? அவன் பேஷண்ட் தான், அவனும் ஒரு ஹார்ட் பேஷண்ட் தான். அவன் ஹார்ட் பேஷண்ட் கிடையாது இல்லை, அவனும் ஒரு ஹார்ட் பேஷண்ட். அதே ஹார்ட்ல தான் எட்டு உடச்சிருக்காங்க. இது வரைக்கும் எந்த இதுவும் கிடையாது. அந்த வீடியோவும் இருக்கு நம்ம கிட்ட. இப்போ அது மூலமா தான் கம்ப்ளைண்ட் இப்போ கொடுத்துட்டு போயிருக்கோம். பெட்டிஷன் எடுக்கிறேன்னு இருக்காங்க, தகுந்த நகரை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, அம்மா பேர்ல தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். தனது தாயாரை காப்பாற்ற இதுவரை யாரும் வரவில்லை என்றும் தாயாருக்கு உரிய சிகிச்சை அளிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் லோகேஷ் கோரிக்கை விடுத்துள்ளார். மகரவிளக்கு சீசனுக்காக சபரிமலையில் இன்று முதல் நடை திறக்கப்படுகிறது. மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை 5 மணிக்கு திறக்கப்படுகிறது. 41 நாட்கள் மண்டல சீசன் சனிக்கிழமை தொடங்க உள்ள நிலையில் தந்திரிகள் கண்டரரு ராஜீவரு பிரம்மதத்தன் முன்னிலையில் மேல்சாந்தி மகேஷ் நம்பூதிரி இன்று மாலை நடையை திறந்து வைக்கிறார். இதனைத் தொடர்ந்து நாளை அதிகாலை 3 மணி முதல் நடை திறக்கப்பட்டு வழக்கமான பூஜைகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இரவு 7 மணிக்கு புஷ்பாபிஷேகம் மற்றும் அத்தாட பூஜையை தொடர்ந்து இரவு 11 மணிக்கு அரிவாராசனம் பாடல் இசைக்கப்பட்டு நடை அடைக்கப்படும். 2 மாதங்கள் தொடர்ந்து நடைபெறும் பூஜையின் சிகர நிகழ்ச்சியாக அடுத்த மாதம் 26ஆம் தேதி மண்டல பூஜையும் முத்தாய்ப்பு நிகழ்ச்சியாக ஜனவரி 14ஆம் தேதி மகரவிளக்கு பூஜையும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பக்தர்களின் வசதிக்காக பம்பை முதல் சன்னிதானம் வரை 8 இடங்களில் 16,000 பேர் ஓய்வு எடுக்க 3 நிரந்தர பந்தல்கள் உட்பட 8 பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளன.